ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி ஆப்பம். பஞ்சு பஞ்சா சூப்பரான ஆப்பம். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு அம்மா ஸ்டைல்ல கடலை குழம்பு எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சிடலாம். அளவுக்காக உங்க வீட்ல இருக்க எந்த பாத்திரத்தினாலும் எடுத்துக்கிடலாம். எடுத்திருக்க கப்புக்கு தலை தட்ட 3 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உருட்டு உளுந்து நல்லா அலசிட்டு தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் ஊற விட்டுருதேன். நல்லா ஊறின பிறகு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருந்தேன். அரிசி இப்ப அரைக்கிறதுக்கு ரெடி. ஆப்பத்தோட டேஸ்ட கூட்டத்துக்காக நல்ல இளந்தேங்காவா உடைச்சு தண்ணியும் எடுத்து வைக்கேன். தேங்காவையும் துண்டு துண்டா கட் பண்ணி வைக்கேன். தேங்காவோட அளவுன்னு பாத்தீங்கன்னா இளந்தேங்காவா இருந்தா அரை முறியில இருந்து ஒரு தேங்காய் வரை யூஸ் பண்ணிக்கிடலாம். இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு கரண்டி சோறையும் எடுத்து வச்சிருந்தேன். மிக்சில தான் மாவு அரைக்க போறேன். துண்டு துண்டா கட் பண்ண தேங்காவையும் எடுத்து வச்சு தண்ணியையும் உள்ள சேர்த்து நல்ல பேஸ்டா அடைச்சு பாத்திரத்துல சேர்த்துறதேன். அரிசி கூட எடுத்து வச்சிருக்கிற ஒரு கரண்டி சோறையும் உள்ள சேர்த்து பேஸ்டா அரைச்சு உள்ள சேர்த்துறதேன். இனி மீதி இருக்க அரிசியையும் நல்லா தண்ணி சேர்த்து அடிச்சு எடுத்துறதேன். மிக்சில அரைக்க நீங்க கிரைண்டர்ல கூட அரைச்சுக்கிடலாம். லாஸ்ட் ரவுண்ட் அரிசி அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் சுகரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அடிச்சு உள்ள சேர்த்துறதே. கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா கலக்கிடுதேன். இதை இப்ப நல்லா க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட்டுறதேன். கூடவே குழம்பு வைக்கிறதுக்காக வெள்ளை கொண்ட கடலையும் அலசிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். மாவு ஸ்டோர் பண்ணி இருக்கிற பாக்ஸ் BBA ஃப்ரீ கண்டெய்னர் தான், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் மாவை ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுக்காக தான் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்லயும் ஊத்தி வச்சேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிக்கேன். நைட்டே ஊற வச்சதுனால கடலையும் சூப்பரா ஊறி இருக்கு. ஒரு பல்லாரி, 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியும் வைக்கேன். குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கடுகையும் பொரிய விட்டு பல்லாரியை சேர்த்து வதக்குறேன். அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு ஆன பிறகு தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்குறேன். அதோட பச்சை வாசனை மாறின பிறகு சிக்கன் மசாலாவையும் உள்ள சேர்த்துட்டு 2 பரட்டி விட்டு உருளைக்கிழங்கையும் கடலையும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். குழம்போட வாசத்தை அதிகப்படுத்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தேவை. இந்த மலைக்கு அப்புறம் நல்லா தழுத்திருக்க கருவேப்பிலையில இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலைகளை பறிச்சு எடுத்துக்கிட்டேன். பறிச்ச கருவேப்பிலை, கடலை வேகிற அளவுக்கு தண்ணி, உப்பையும் சேர்த்து குக்கரை மூடி வேக விடுதேன். விசில் வரதுக்குள்ள மசாலா அரைச்சுக்கலாம். அரைமுறி தேங்காய் கூட கொஞ்சமா பொரிக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிருந்தேன். 5 விசிலுக்கு பிறகு ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணா கடலை சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப அரைச்ச மசாலாவையும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து கொதிக்க விடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்துச்சுன்னா என் அம்மா ஸ்டைல்ல கடலை குழம்பு ரெடி. நெக்ஸ்டா ஆப்பத்தை ரெடி பண்ணிடலாம். ஆப்ப பாத்திரம் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃபிளேம்லயும் வச்சுட்டு ஆப்பத்தை செய்தேன். ஆகாஷுக்கு ஆப்பம் வெளியில மொறுமொறுனும் மத்தியில புசு புசுன்னு இருக்கணும். ஜெசிகாக்கு அப்படி இல்ல, தோசை மாதிரி பிளாட்டா இருக்கணும். ஆப்பமாவோட ரேஷியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. பஞ்சு போல ஆப்பமும் ரெடி. சுட சுட குழம்பையும் ஊத்தி ட்ரை பண்ணி பாருங்க, யம்மியா இருக்கும். கையோட இன்னைக்கான லஞ்சுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கான ஸ்பெஷல் சாம்பார் சாதம். புளிப்பு, உப்பு, உரைப்புன்னு நல்ல சொல்லுன்னு வச்சு நிறைய காய்கறிகளும் சேர்த்து சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். ஆப்பமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூடயும் சொல்லுங்க. பாய்.